ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சாஜிஷா கிச்சன். லேடிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்மளோட மோஸ்ட் ஆஃப் த டைம் கிச்சனில் தான் ஸ்பெண்ட் பண்ணுவோம். அடுத்தடுத்து கிச்சனில் ஏதாவது ஒரு வேலை இருந்துக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி வீடியோவில் நம்மளோட டோட்டல் கிச்சன் வேலைகளை பாதியாக குறைச்சி கஷ்டமே இல்லாமல் ரொம்பவே ஈஸியாக எப்படி கிச்சன் வேலையை முடிக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு தேவையான பல டிப்ஸ் வீடியோவில் இருக்குது. வாங்க ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நம்ம எப்போதும் கிச்சனில் சமைச்சிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா சாப்பாடை கிளறி விடும்போது எப்படியாவது ஒரு சொட்டு 2 சொட்டு இந்த மாதிரி அடுப்பில் சிந்திரும். அடுப்பில் இந்த மாதிரி சிந்தின ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஜென்ரலாகவே கிச்சன் டவல் வச்சு தான் தொடச்சி எடுப்போம். இனிமேல் அடுப்பில் சிந்துற ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு ஸ்பாஞ்ச் வச்சு நீங்கள் தனியாக தொடச்சி எடுத்துருங்க. நீங்கள் கிச்சன் டவலுக்கு பதிலாக இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணிங்கன்னா அது உடனே வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பட் கிச்சன் டவல்னால் நம்ம அதை சோப் போட்டு வாஷ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். பாருங்கள், நான் ஸ்பாஞ்சை 1 நிமிஷத்துக்குள்ளே ரொம்பவே ஈஸியாக வாஷ் பண்ணிட்டேன். இதை நான் திரும்பவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்களும் இனிமேல் அடுப்பில் சிந்தின ஐட்டம்ஸ் எல்லாம் துடைக்கிறதுக்கு இந்த மாதிரி தனியாக ஒரு ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணுங்கள். இப்போ செகண்ட் டிப்ஸ் பார்க்கலாம். நம்ம மதியம் சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறமா இந்த மாதிரி மீதம் இருக்கிற சாதம், குழம்பு இது எல்லாத்தையும் சின்ன கிண்ணத்தில் மாற்றி மூடி வச்சுட்டு பெரிய கிண்ணத்தை வாஷ் பண்ணிடுவோம். நைட்டு சாப்பிடும்போது இந்த ஃபுட் ஐட்டம்ஸை வேறு கிண்ணத்துக்கு மாற்றாமல் இதே கிண்ணத்தில் எப்படி சிம்பிளாக ரீஹீட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு பெரிய கிண்ணத்தில் தண்ணி சூடு பண்ணிக்கோங்க. தண்ணி கொதி வந்ததுக்கப்புறமா அதில் நம்ம சாதம் இருக்கிற கிண்ணத்தை உள்ளே வச்சு மூடிடுங்க. 5 மினிட்ஸ் மட்டும் இந்த மாதிரி மூடி வச்சிங்கன்னா போதும். வெந்நீர் நல்லா கொதிக்கிறதுனால சாதமும் நல்லாவே சூடாயிரும். பாருங்கள், இப்போ நான் 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணுறேன். நம்ம புதுசாக வடித்த சாதம் எப்படி சூடாக இருக்குமோ அதே மாதிரி இப்போ சாதம் நல்லா சூடாக மாறிடுச்சு. இதே மெத்தடில் நம்ம மீதம் இருக்கிற குழம்பையும் சூடு பண்ணிடலாம். நம்ம டைரெக்டாக இந்த சின்ன கிண்ணத்தை அடுப்பில் வச்சு சூடு பண்ண முடியாது. நம்ம ஒரு வேளை வேறு கிண்ணத்துக்கு மாற்றி சூடு பண்ணால் அந்த கிண்ணத்தையும் வாஷ் பண்ணுற எக்ஸ்ட்ரா வேலை நமக்கு இருக்கும். பட் நம்ம இன்றைக்கி ரொம்பவே ஈஸியாக சின்ன கிண்ணத்துலேயே நம்மளோட குழம்ப நல்லா சூடு பண்ணிட்டோம். இதே மாதிரி நீங்கள் மீதம் இருக்கிற சட்னி, பொரியல், துவையல்னு எல்லாத்தையும் ரீஹீட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பாத்திரம் விளக்குற வேலை மிச்சமாகும். இப்போ அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். எப்போவுமே நம்ம இடியாப்பம், இட்லி இது எல்லாத்தையும் இட்லி குக்கரில் தான் ரீஹீட் பண்ணுவோம். பட் நம்ம இன்றைக்கி இட்லி குக்கர்லாம் யூஸ் பண்ணாமல் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற கடாயிலையே ரீஹீட் பண்ண போகிறோம். நீங்கள் எப்போவும் யூஸ் பண்ணுற கடாயில் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருங்க. அதுக்கு மேலே ஸ்டீம் பிளேட்டை வச்சு அதில் நீங்கள் இடியாப்பத்தை வச்சு மூடி வச்சுருங்க. பாருங்கள், இப்போ நான் 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணுறேன். நம்மளோட இடியாப்பம் நல்லாவே சூடாயிருச்சு. இதே மாதிரி நீங்கள் இட்லியை கூட சூடுபடுத்திக்கலாம். நீங்களும் இனிமேல் இந்த மாதிரி இடியாப்பம், இட்லி இதெல்லாம் ரீஹீட் பண்ணுறதுக்கு பெரிய இட்லி குக்கரை யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ரொம்பவே ஈஸியாக இந்த மாதிரி கடாயில் ரீஹீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பெரிய இட்லி பாத்திரம் கழுவுற வேலை மிச்சமாகும். இப்போ அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். இப்போ கஷ்டமே படாமல் மிக்ஸி யூஸ் பண்ணி ரொம்பவே ஈஸியாக நம்ம சப்பாத்தி மாவு பிசைய போகிறோம். மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 2 கப் மாவு ஆட் பண்ணிக்கோங்க. நான் கோதுமை மாவு ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறமா தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது 1 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 2 கப் மாவுக்கு 3/4 கப்பிலிருந்து 1 கப் வரைக்கும் தண்ணி கரெக்டாக இருக்கும். இப்போது ஜாரை மிக்சியில் ஃபிட் பண்ணிவிட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் மட்டும் ஃபஸ்ட்டு ஸ்பீடில் அரைச்சிங்கன்னா போதும். 30 செகண்ட்ஸ்க்கு அப்புறமா மிக்ஸி ஜாரை ஓப்பன் பண்ணி ஒரு ஸ்பூன் வச்சு எல்லா மாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எல்லா மாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா ஜாரை மூடிட்டு திரும்பவும் ஒரு 30 செகண்ட்ஸ் ஃபஸ்ட்டு ஸ்பீடில் ஓட விட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள், வெறும் 1 மினிட்ல நம்மளோட சப்பாத்தி மாவு நல்லா சாஃப்டாக ரெடி ஆயிருச்சு. இப்போ இந்த மாவை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நம்மளோட மாவு எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு நம்ம கையிலையும் கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை. கஷ்டமே இல்லாமல் நிமிஷத்தில் நம்ம மிக்ஸி யூஸ் பண்ணி சப்பாத்தி மாவு பிசைஞ்சிட்டோம். இந்த மாதிரி சப்பாத்தி மாவு நம்ம கையில் பிசைஞ்சு ரெடி பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி மிக்சியில் ரெடி பண்ணுறதுனால நம்மளோட டைமும் நல்லா சேவ் ஆகும், நம்மளோட வேலையும் குறைஞ்சிடும். இப்போ 5th டிப்ஸ் பார்க்கலாம். எப்போவுமே வெஜிடபிள்ஸ் கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கட்டிங் போர்டில் கட் பண்ணி முடிச்சுட்டு அதோட தோலெல்லாம் சுற்றி போட்டு வச்சுருப்போம். அதுக்கப்புறம் திரும்ப ஒரு வாட்டி க்ளீன் பண்ணுவோம்.
இனிமேல் அந்த மாதிரி பண்ணாதீங்க. எப்போல்லாம் நீங்கள் வெஜ்ஜீஸ் கட் பண்ண போகிறீங்களோ அப்போ இந்த மாதிரி ஒரு கவரை உங்கள் கட்டிங் போர்டுக்கு கீழே மாட்டி விட்டுருங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் பேப்பரை கூட கவருக்கு கீழே கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சிடலாம். நீங்கள் கட் பண்ணும்போது கிடைக்கிற வெஜிடபிள் வேஸ்ட் எல்லாத்தையும் அந்த கவரில் அப்படியே தள்ளி விட்டுருங்க. ஸோ காய்கறி கட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா உங்களுக்கு தனியாக க்ளீன் பண்ணுற வேலை எதுவும் இருக்காது. அந்த கவரை டைரெக்டாக நீங்கள் டஸ்ட்பினில் போட்டுடலாம். இப்போ அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். வெங்காயம்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு தின் ஸ்லைசஸாக வேணும்னு சொல்லி கத்தியில் கட் பண்ணோன்னா நமக்கு டைம் ரொம்பவே அதிகமாகும். அப்படியும் கட் பண்ணாலும் கத்தியில் நம்மளால் ரொம்ப தின்னாக கட் பண்ண முடியாது. ஸோ ஆனியனை நீங்கள் இந்த மாதிரி பீலர் யூஸ் பண்ணி ஸ்லைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே தின் பீசஸ் கிடைக்கும். கஷ்டமே இல்லாமல் பாருங்கள், ரொம்பவே ஈஸியாக நான் ஸ்லைஸ் பண்ணும்போது எவ்வளோ தின் பீசஸ் ஆஃப் ஆனியன் வந்துட்டுருக்குன்னு. இந்த ஆனியன்ஸை நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது உங்களுக்கு நல்லாவே கிறிஸ்பியாக வரும். பாருங்கள் நம்மளோட ஆனியன்ஸ் எவ்வளோ தின்னாக இருக்குன்னு பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. நீங்கள் உருளைக்கிழங்குல சிப்ஸ் போடணுன்னா கூட இதே மாதிரி பீலர் யூஸ் பண்ணி ஸ்லைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே தின் ஸ்லைசஸ் ஆஃப் பொட்டேட்டோஸ் கிடைக்கும். இதில் நீங்கள் சிப்ஸ் போடும்போது உங்களோட சிப்ஸும் ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்கும். இந்த மாதிரி உருளைக்கிழங்கு, வெங்காயம் இதெல்லாம் தின் ஸ்லைசஸாக கட் பண்ணுறதுக்கு நீங்கள் கத்தி யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக பீலர் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட டைமும் சேவ் ஆகும். அதுவும் இல்லாமல் உங்களோட வேலையும் நல்லா குறைஞ்சிடும். இப்போ அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். இப்போ நம்ம துவரம் பருப்பை ஒரே விசிலில் எப்படி ரொம்பவே சாஃப்டாக குக் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். கிண்ணத்தில் 100 கிராம் துவரம் பருப்பு எடுத்துக்கோங்க. நான் உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறதுக்காக 2 கிண்ணத்துலையும் 100 கிராம் துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். இப்போ இந்த பருப்பை நல்லா கழுவிட்டு அதில் தண்ணி ஊற்றி ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே ஊற விட்டுருங்க. 10 மினிட்ஸ் நம்மளோட துவரம் பருப்பு நல்லா ஊறிடுச்சு. இப்போது ஒரு கப்பில் இருக்க பருப்பை மட்டும் நான் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்க போகிறேன். இப்போ இந்த துவரம் பருப்பை மிக்ஸி ஜாரில் ஒரு 10 செகண்ட்ஸ் மட்டும் ஒரு வாட்டி ஓட விட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க. 10 செகண்ட்ஸ் துவரம் பருப்பை அரைச்சிட்டு வந்துட்டோம். இப்போ நம்ம இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி முழு துவரம் பருப்பை பாதியாக மட்டும் அரைச்சா போதும், பேஸ்ட் மாதிரி அரைச்சிடாதீங்க. இப்போ இந்த 2 கிண்ணத்தில் இருக்க பருப்பையும் தனித்தனியாக குக்கரில் போட்டு ஒரு விசில் வரைக்கும் வச்சு எடுத்துகிட்டு வர போகிறேன். 2 கிண்ணத்தில் இருந்த பருப்பையும் நம்ம தனித்தனியாக குக்கரில் ஒரு விசில் வச்சு எடுத்துட்டோம். பாருங்கள், நம்மளோட முழு பருப்பை ஒரு விசில் வச்சு எடுத்ததுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது. ஓரத்தில் மட்டும் பருப்பு மேஷ் ஆகுது, பட் சென்டரில் இருக்க பருப்பு பாருங்கள் அப்படியே தான் இருக்குது. ஸோ இந்த பருப்பு நல்லா குக் ஆகுறதுக்கு இன்னொரு 3 விசில்ஸ் வைக்கணும். இந்த கிண்ணத்தில் இருக்க துவரம் பருப்பை நம்ம ஆல்ரெடி மிக்சியில் 10 செகண்ட்ஸ் ஓட விட்டதுனால ரொம்பவே சாஃப்டாக குழஞ்சி வெந்திருக்கு. நீங்களும் இனிமேல் துவரம் பருப்பு குக் பண்ணுறதுக்கு இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களோட டைம் நல்லாவே சேவ் ஆகும். இப்போ 8th டிப்ஸ் பார்க்கலாம். நம்ம டீ, காஃபிலாம் போடும்போது பார்த்தோன்னா சம்டைம்ஸ் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கும். அதை இப்படி தான் டம்ளரில் ஊற்றி வச்சுட்டு பாத்திரத்தை கழுவி வச்சுருவோம். இந்த 1 டம்ளர் டீயை இன்னொரு பாத்திரத்தில் ஊற்றி நம்ம சூடு பண்ணும்போது பார்த்திங்கன்னா பாத்திரத்தோட ஓரம்லாம் கருப்பாயிடும். ரொம்பவே ஈஸியாக நம்ம ஆல்ரெடி சாதம், குழம்பு அதெல்லாம் ரீஹீட் பண்ண அதே மெத்தடில் இப்போ நம்ம டீயையும் ரீஹீட் பண்ண போகிறோம். கிண்ணத்தில் உங்களோட 3/4 டம்ளர் டிப் ஆகிற அளவுக்கு தண்ணியை ஹீட் பண்ணிக்கோங்க. தண்ணி இந்த மாதிரி லைட்டாக கொதி வர ஆரம்பித்ததும் டீ டம்ளரை உள்ளே வச்சுருங்க. பாருங்கள், இப்போ தண்ணியில் நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. நம்மளோட டீலேருந்தும் ஆவி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு டம்ளரை வெளியில் எடுத்துடலாம். எக்ஸ்ட்ரா பாத்திரம் எதுவும் யூஸ் பண்ணாமல் வெறும் டம்ளரை வச்சே நம்மளோட டீயை குடிக்கிற பக்குவத்துக்கு சூப்பராக ரீஹீட் பண்ணிட்டோம். நீங்களும் இந்த மாதிரி ஸ்மால் குவான்டிட்டி ஆஃப் டீ ஆர் காஃபி ரீஹீட் பண்ணுறதுக்கு இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பாத்திரம் கழுவுற வேலை மிச்சமாகும். அந்த டைமில் வேறு ஏதாவது யூஸ்ஃபுல் வேலை பார்க்கலாம். இப்போ 9th டிப்ஸ் பார்க்கலாம். நம்ம ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் ரீஹீட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா கிண்ணத்தில் சூடாக இருக்க வெந்நியை வேஸ்ட் பண்ண வேண்டாம். அதில் இந்த மாதிரி ஒரு முடி டெட்டால் ஊற்றிக்கோங்க. அதில் இப்போது நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணுற ஸ்க்ரப்பர், ஸ்பாஞ்ச் எல்லாத்தையும் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே ஊற விட்டுருங்க. இந்த மாதிரி நம்ம பாத்திரம் விளக்குற ஸ்க்ரப்பரை டெட்டால் சொல்யூஷனில் ஊற வைக்கிறதுனால அதில் இருக்க கண்ணுக்கு தெரியாத ஜெர்ம்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக டெஸ்ட்ராய் ஆகிடும். 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம ஸ்க்ரப்பரை இந்த மாதிரி ஒரு டாங் வச்சு எடுத்து நல்லா காய வச்சுருங்க. இந்த டெட்டால் மிக்ஸ் பண்ண தண்ணியையும் நம்ம வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வீட்டில் இருக்க கிச்சன் சிங்க், பாத்ரூம், டாய்லெட் இதிலெல்லாம் ஊற்றி விட்டிங்கன்னா அங்கேயும் ஜெர்ம்ஸ் ஃப்ரீயாக இருக்கும். இப்போ 10th டிப்ஸ் பார்க்கலாம்.
எப்போவுமே நம்ம கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் இந்த மாதிரி தான் தனித்தனியாக டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வைப்போம். சமைக்கும்போது தேவையான டைமில் ஒவ்வொரு பாக்ஸில் இருந்தும் ஒவ்வொரு திங்ஸ் எடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ இந்த வேலையை கம்மி பண்ணுறதுக்காக நம்ம ஒரே டப்பாவில் இந்த மாதிரி கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாய் இதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நமக்கு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். நம்மளோட டைமும் நல்லா சேவ் ஆகும். ஒன்ஸ் டப்பாவில் தீர்ந்து போனதும் நம்ம திரும்பவும் ரீஃபில் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். நம்ம சமைக்கும்போது இந்த மாதிரி கிச்சனில் எப்போவாது எண்ணெய்லாம் சிந்திருச்சுன்னா அதை தொடச்சி க்ளீன் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ரொம்பவே சிம்பிளாக இந்த மாதிரி மாவு எடுத்துக்கோங்க. மாவை எண்ணெய் சிந்தின இடத்துக்கு மேலே இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுருங்க. ஒரு 10 to 15 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஒரு டிஷ்யூ வச்சு இந்த மாதிரி தொடச்சி எடுத்துருங்க. மாவு எல்லா எண்ணெயும் நல்லா அப்சர்வ் பண்ணிடும். பாருங்கள், நான் தொடச்சதுக்கப்புறம் அந்த இடத்துல எண்ணெய் பிசுக்கே கொஞ்சம் கூட இல்லை. இன்ஃபேக்ட் எண்ணெய் சிந்தினதுக்கான அடையாளம் கூட அந்த இடத்துல தெரியல. இந்த மாதிரி நீங்கள் ஆயில் சிந்தின இடத்த க்ளீன் பண்ணும்போது உங்கள் க்ளீனிங் வேலையும் நல்லாவே மிச்சமாகும். இப்போ அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். டிஷ்வாஷ் ஜெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்போவுமே திக்காக கான்சன்ட்ரேட்டடாக தான் இருக்கும். அதை நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட பாத்திரத்தில் சோப்பு நுரை அதிகமாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் கழுவுறதுக்காக தண்ணியும் அதிகமாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால நம்ம டிஷ்வாஷ் ஜெல்லில் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறது தான் நல்லது. ஸோ எவ்ரி டைம் நம்ம டிஷ்வாஷ் ஜெல் ஊற்றி தண்ணி மிக்ஸ் பண்ணிக்க முடியாதுல்ல. அதுக்காக இந்த மாதிரி ஒரு எம்டி பாட்டில் எடுத்துக்கோங்க. அதில் கால்வாசி டிஷ்வாஷ் ஜெல் ஆட் பண்ணிக்கோங்க. ரிமைனிங் வாட்டர் ஊற்றி ஃபில் பண்ணிவிடுங்க. அப்புறமா மூடி போட்டு நல்லா குலுக்கி விட்டுருங்க. அப்போ தான் தண்ணியும் ஜெல்லும் நல்லா மிக்ஸ் ஆகும். ஸோ நீங்கள் எவ்ரி டைம் எடுத்து பாத்திரம் விளக்குறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதனால் உங்கள் டைமும் நல்லா சேவ் ஆகும். இப்போ அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். கிச்சனில் எப்போவுமே நம்ம எண்ணெயில் இந்த மாதிரி கடுகெல்லாம் போட்டு தாளிக்கும் போது பார்த்தோன்னா எண்ணெய் வெளியில் செதறும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு எப்போவுமே நீங்கள் எண்ணெயில் தாளிக்கிற ஐட்டம்ஸ்லாம் போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. 1 மினிட்க்கு அப்புறமா எல்லாம் பொரிஞ்சிடும். அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணலாம். இந்த மாதிரி மூடி போடுறதுனால நம்ம தாளிக்கும் போது எண்ணெய் அடுப்புலலாம் செதறாமல் இருக்கும். ஸோ அதனால் நம்ம அதை துடைக்கணுங்கிற க்ளீனிங் வேலையும் மிச்சம். இப்போ அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். நம்ம எல்லாருமே மாதுளம் பழத்தை தோல் உரிக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவோம். இனிமேல் அப்படி கஷ்டப்பட வேண்டாம். ரொம்பவே சிம்பிளாக இப்போ நம்ம எப்படி தோல் உரிக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். பழத்தோட ஹெட் போர்ஷனில் இந்த மாதிரி தோலை மட்டும் கட் பண்ணிக்கிட்டே வாங்க. ரொம்ப டீப்பாக கட் பண்ணிடாதீங்க, பழமும் சேர்ந்து கட் ஆயிரும். பாருங்கள், இப்போ நம்ம ரொம்பவே ஈஸியாக டாப் போர்ஷனோட தோலை ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போது பழத்தோட பாட்டம் சைட் ஃபுல்லாக இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு வெர்டிக்கலாக கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நான் எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி வெர்டிக்கலாக கட் பண்ணிட்டேன். இப்போ பழத்தை அப்படியே திருப்பி பேக் சைடாக லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும். நம்ம மாதுளம் பழம் ஈஸியாகவே ஓப்பன் ஆகிடும். இப்போ நம்ம ரொம்பவே ஈஸியாக மாதுளம் பழத்தோட முத்துக்களை தோல்லேருந்து ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ இந்த பழத்தை நம்ம மிக்சியே யூஸ் பண்ணாமல் எப்படி ரொம்பவே சிம்பிளாக ஜூஸ் போடுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு ஜிப்லாக் கவர் எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளே மாதுளம்பழம் எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அப்புறம் இந்த மாதிரி சப்பாத்தி தேய்க்கிற கட்டை எடுத்துக்கோங்க. அது மேலே ஜிப்லாக் கவரை வச்சு அந்த கட்டையை வச்சு இந்த மாதிரி நல்லா ரோல் பண்ணிக்கிட்டே வாங்க. அந்த பழம்லாம் நல்லா க்ரஷ் ஆகும். எல்லா பழமும் க்ரஷ் ஆகுற மாதிரி நல்லா ரோல் பண்ணுங்கள். அப்போ தான் பழம் எல்லாம் ஸ்மாஷ் ஆகி நமக்கு ஜூஸ் கிடைக்கும். சப்பாத்தி கட்டையை வச்சு நீங்கள் ரோல் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி சும்மா கட்டையை வச்சு பழத்தில் நீங்கள் தட்டினீங்கன்னா கூட போதும். நம்மளோட பழம் நல்லாவே க்ரஷ் ஆகிடும். இப்போ ஜிப்லாக் கவரை ஒரு ஸ்டெய்னர் மேலே வச்சு கொட்டினீங்கன்னா உங்களோட ஜூஸ் எல்லாம் ஃபில்டர் ஆகி கொட்டை மட்டும் ஸ்டெய்னர் மேலே நின்றும். இப்போ ஒரு ஸ்பூன் வச்சு கொட்டையை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதில் ஒட்டி இருக்க கொஞ்சம் ஜூஸ் கூட வேஸ்ட் ஆகாமல் நமக்கு ஃபில்டர் ஆகிடும். நீங்கள் இதே மாதுளம்பழம் ஜூஸை மிக்சியில் போடும்போது பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் கொட்டையும் சேர்ந்து க்ரஷ் ஆகிடும். அதை நம்ம என்ன தான் வடிகட்டினாலும் குடிக்கும்போது ஒரு மாதிரி கொரப்பாகவே இருக்கும். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு மிக்சி ஜார் கழுவுற வேலை இருக்கும். பட் நம்ம இன்றைக்கி மிக்சி ஜார் யூஸ் பண்ணாமல் வெறும் சப்பாத்தி கட்டையை வச்சு மாதுளம்பழம் ஜூஸ் போட்டதுனால நம்மளோட வேலையும் குறைஞ்சிருச்சு. இப்போ அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். கிச்சனில் சமைக்கிற எல்லாருக்கும் தேவைப்படக்கூடிய ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் இது. நம்ம சமைக்கும்போது சம்டைம்ஸ் கையில் தீக்காயம் பட்டுருச்சுன்னா அந்த காயம் பட்ட இடத்த நல்லா தண்ணியில் காட்டணும். அதுக்கப்புறமா காயம் பட்ட இடத்துல கொஞ்சமாக கடுகை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுருங்க. அதுக்கப்புறமா கடுகு தானாகவே கீழே விழுக ஆரம்பிச்சிரும். இந்த மாதிரி நம்ம செய்கிறதுனால தீக்காயம் பட்ட இடத்துல கொப்பளம் வராமல் இருக்கும்.
கடுகு எடுத்து வைக்கிறதுக்கெலாம் உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா ரொம்பவே சிம்பிளாக இந்த மாதிரி பேஸ்ட் எடுத்து காயம் பட்ட இடம் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டீங்கனாலும் உங்களுக்கு கொப்பளம் வராது. நான் இன்றைக்கி சொன்ன எல்லா டிப்ஸையும் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட கிச்சன் வேலை பாதிக்கு பாதியாக குறைஞ்சிடும். அதுவும் இல்லாமல் உங்கள் வேலையும் ரொம்பவே சீக்கிரமாக முடிஞ்சிடும். என்னோட இந்த வீடியோ எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சஜிஷா கிச்சனுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஆல் ஸோ மச் ஃபார் வாட்சிங். அடுத்து ஒரு சூப்பர்பான வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் தென் அஸ்ஸலாமு அலைக்கும்.